வணக்கம் அவர்தான். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீவளூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ஊராட்சிகள் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு. அதாவது 146 வீடுகள் கட்டாமலேயே பயனாளிகள் பேரில் அதிகாரிகள் பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அதாவது கடந்த 2016 முதல் 2020 வரை அதிமுக ஆட்சி காலத்தில் ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இல்லாத போது தனி அலுவலர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் மேற்பார்வையில் ஊராட்சி நிர்வாகம் செயல்பட்டு வந்தது. இந்த காலகட்டத்தில் மத்திய அரசின் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் குடிசை வீட்டில் வசித்தவர்களை பயனாளிகளாக தேர்வு செய்து காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழ்வேலூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ஊராட்சிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்தது. அப்போது இருந்த மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது துறை சார்ந்த விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கீழ்வேலூர் ஊராட்சிக்குட்பட்ட ஆதமங்கலம், பட்டமங்கலம், கொடியாலத்தூர், கோவில் கண்ணாப்பூர், தெற்கு பண்ணையூர், வலியுலம் உள்ளிட்ட 6 ஊராட்சிகளில் சுமார் 146 வீடுகள் முறைகேடு நடந்திருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் ஆதமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட சுமார் 49 வீடுகளை மயிலாடுதுறை மாவட்டம் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பால ரவிக்குமார் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் அருள் பிரியா உள்ளிட்ட குழுவினர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. அதாவது இந்த ஆய்வின் போது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பெயரில் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதா எனவும், பிரதம மந்திரி திட்டத்தின் மூலம் சரியான அளவீடு படி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதா எனவும் உறுதி செய்யும் பணியும், வங்கி கணக்கில் பணம் சரியாக முறையான பயனாளிகள் கணக்கில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளிட்ட தகவல்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். காலை முதல் நடைபெற்று வரும் ஆய்வில் பல வீடுகள் போலியாக பயனாளிகள் தேர்ந்தெடுத்து அவர்களின் பெயரில் வீடுகள் கட்டப்பட்டதும், போலி கணக்கில் பணம் கையாடல் அதிகாரிகள் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த 6 ஊராட்சிகள் நடைபெற்று வரும் ஆய்வானது 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இந்த மெகா மோசடியில் ஊராட்சி செயலாளர்கள், பணி மேற்பார்வையாளர்கள், ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் பலரும் சிக்குவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவலுக்கு நன்றி சீனிவாசன். ஏற்கனவே 6 ஊராட்சிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்ட நிலையில் தற்போது பல கோடி ரூபாய் மோசடி அம்பலமாகியிருக்கிறது. இது குறித்து பொதுமக்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம். நான் போட்ட ஒரு வீடு, ஆனால் என் வேலை 4 வீடு போட்டுருக்கு. ஆனால் நான் போட்ட 3 வீடு யார் போட்டு எடுத்தான்னு தெரியல. அந்த பணம்லாம் யார் ஏறிட்டு எனக்கு ஏறல. ஆனால் என் வீட்டை தான் எல்லாம் போட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. 4 வாட்டி 5 வாட்டி போட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த 3 வீட்டுக்கும். இப்போ உங்கள் பேர்லேயே 3 வீடு போட்டிருக்காங்களா? என் பேர்லேயே 3 வீடு, 4 வீடு மொத்தம். நான் போட்டது 1. ஆனால் 3 வீடு யார் போட்டு எடுத்தான்னு தெரியல. யார் பேரில் போட்டிருக்காங்க? பார்த்தா என் பொண்டாட்டி ஒய்ஃப் பேரில் 2 வீடு போட்டிருக்காங்க. என் பேரில் 1 வீடு போட்டிருக்காங்க. இன்னொரு வீடு நான் போட்டது சமுத்திரவேல் பகுசாமின்னு எங்கள் அப்பா பேர் ஆதார் கார்டில் மாற்றி இருக்குது. அதை அப்படியே போட்டேன். பாக்கி 3 வீடு யார் போட்டான்னு தெரியல. மலர்குடி எங்கள் அம்மா அவரை போட்டு மலர்குடி அம்சவல்லின்னு ஒரு வீடு, அப்புறம் பக்குசாமி சமுத்திரவேல்னு ஒரு வீடு, அப்புறம் மலர்குடி பக்குசாமின்னு ஒரு வீடு. 3 வீடு யாரோ தெரிஞ்சிருக்காங்க. அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்குங்க. இன்றைக்கி அதிகாரிகள் என்ன கேட்டாங்க உங்கள்கிட்ட? இதே மாதிரிக்கே என்ன விசாரித்தாங்க. நான் இது கொடுத்துருக்கேன், அந்த இது லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த 4 வீடு யாரோ பேரில் இருக்குது, இந்த வருஷம் ஏறி இருக்கு எல்லாம். இப்போ அந்த அக்கௌண்ட்டில் இந்த 3 பேர் சொன்னீங்களா, அது உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறி இருக்கா? இல்லை, எங்கள் ஏறல. ஒரே அக்கௌண்ட் தான் எனக்கு, எங்கள் அக்கௌண்ட்டில் ஏறல.